இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் இந்த ஜீவபத சேனலில் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனத்துப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 23:17-18 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இதை கேட்குற அருமையான சகோதரன் சகோதரிகளை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் மனசு சோர்ந்து போயிருக்கலாம். அதாவது இந்த உலகத்தில் உங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய சொந்தக்காரவங்க, அடுத்தவங்க எல்லாரையும் பார்க்கலாம். சில வேளை ஆண்டவருக்கு பயம் இல்லாதவர்கள், மற்றவர்கள் தீமை செய்கிறவர்கள், தீங்கு செய்கிறவர்கள், அநியாயம் பண்றவர்கள், அக்கிரமக்காரர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்கள் கேடுதல் செய்கிறார்கள். அவர்களெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்களே, நான் ஒத்தைக்கு முன்னேற முடியலையே, நான் ஆண்டவரை நம்பி தானே இருக்கிறேன், நான் ஆண்டோட பிள்ளையாக தானே இருக்கிறேன், நான் தெய்வ பயத்தோடு நான் நடந்துக்கிறேன், நான் யாருக்கு எந்த தீங்கு செய்யலையே, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும், நான் மட்டும் ஏன் தாழ்ந்த நிலையில் இருக்கிறேன், என்னால் முன்னேற முடியலையே, எனக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடையாது, எனக்கு இந்த பணம் கிடையாது, எனக்கு இந்த பொருள் கிடையாது, எனக்கு இப்படிப்பட்ட வசதி வாய்ப்பு இல்லாதப்படி இப்படிப்பட்ட ஒரு நல்ல வீடெலாம் கிடையாது, இவங்க ஒத்தைக்கு முன்னேறி போய் கொண்டே இருக்காங்களே, ஆனால் இவங்களோட வாழ்க்கை சரியில்லையே, இவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். அருமையானவர்களை, நீங்கள் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதேன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றி பயத்தோடு இரு. நீங்க ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கும் பொழுது மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்ள வேண்டாம். அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நாளைக்கு இல்லாத போல போய்விடும். ஏதாவது ஒரு தீங்கு செய்யறவர்கள் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு தீங்கு வரும், அவர்களுக்கு ஒரு தீமை வரும் பொழுதே அது எல்லாமே போயிடும் அந்த ஆசீர்வாதம். ஆனா உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் நிலையான ஆசீர்வாதம். அது ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க மற்றவர்கள் தீங்கு நினைக்காதபடி நீங்க ஆண்டவருக்கு பயப்பட பயத்தோடு இருக்கும் பொழுதே, தெய்வ பயத்தோடு நடத்தி கொள்ளும் பொழுதே, நீங்க ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையானதே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இந்த ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையானது, இந்த நம்பிக்கை நிலையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். முடிவு உண்டாகும். உங்களுடைய தத்தளிப்புக்கு, உங்களுடைய ஏக்கத்துக்கு, உங்களுடைய வேதனைக்கு, உங்களுடைய கண்ணீருக்கு, நீங்க ஏக்கி கொண்டிருக்கிற அந்த ஏக்கத்துக்கு கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு முடிவு உண்டாக்குவார். ஏன்? நீங்க ஆண்டவர் பயத்தோடு இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவர் பயந்து தீமை செய்யாதபடி விலை இருக்கிறீங்க. அதனால பாவிகள் மேல் நீங்க பொறாமை கொள்ள வேண்டாம். அவர்கள் நீங்க பார்க்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கண்டிப்பா முடிவு உண்டாகும். கர்த்தர் உங்களுக்கு தர்ற ஆசீர்வாதமே ஆசீர்வாதமானது. உங்களுக்காக இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் கிடைக்கிறதுக்காக நான் செபிக்கிறேன். அதே போல் படிக்கிற பிள்ளைங்க, அந்த பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கிறாங்களா, அப்படியாக்கும் இப்படியாக்கும் புட்டடிக்கிறாங்க, காப்பி அடிக்கிறாங்க, நல்லா மார்க் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் ஏங்கி தவிக்கலாம். ஆனால் நீங்கள் சுத்தமாக நேர்மையாக ஆண்டவர் பயத்தோடு நீங்கள் நடத்தி கொள்ளும் பொழுது, நீங்கள் நேர்மையாக நடக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரை பயந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருவார், உங்களுக்கு முடிவை தருவார். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஏன்? நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கிறீங்க. ஆண்டவரை பயந்து நடக்கிறதுனால நீங்கள் தீமை செய்யாதபடி நீங்கள் இருக்கிறீங்க. அதனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆண்டவர் நம்பி இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக நான் செபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. அப்பா, அதை கேட்ட ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட அந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மற்றவர்கள் ஆண்டவர் தெய்வீக பயம் இல்லாதபடி தீமை செய்யறாங்க, தீங்கு செய்யறாங்க, அவர்களாம் நல்லா இருக்கிறார்களே, என்னால முன்னேற முடியலேன்னு சொல்லி ஏங்கி இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டவர் அருமையான சகோதர சகோதரிகள் ஆசீர்வதிங்கப்பா. ஏசாப்பா ஸ்தோத்திரம். மற்றவர்கள் நான் தீமை செய்யலையேன்னு சொல்லி ஏங்கி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை நீங்க ஆண்டவர் அப்பா நன்மை செய்து ஆண்டவரை நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி ஆண்டவரை சொன்ன தேவன் உமக்கு பயப்படுற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கிரியை செய்ய ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க சந்தோஷமா இருங்க. கர்த்தர் பயத்தோடு இருக்கும்போதே கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென்.